கோயம்புத்தூரில் ஆலந்துறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூலுவப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய எஸ்என் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நேற்று குழந்தைகளோட எக்ஸிபிஷன் வந்துச்சு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த செக்மெண்ட்டில் இங்கிலீஷ் அண்ட் தமிழோட எக்ஸிபிஷனை பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. என்ட்ரி இன்டு அனிமல் ஹவுஸ். ஜங்கிள்குள்ளே வாங்க. கரெக்டு தானே? சொல்லுங்கள், எனக்கு தெரியாது. பார்ட்டிசிபேஷன் அப்படியே மேலே போய் காட்டணுமாம்மா? பையன் சொல்கிறான். ஊட்டி மலை ரயிலுக்கு பயணம் செய்ய வேண்டுமா? இதோ உங்களுக்கான ஊட்டி மலை ரயில். பிவி சிந்து என்ன டென்னிஸ் பிளேயரா? இப்போ என்ன சீசன் நடக்குது? இந்தியன் சீசன் தான். இந்தியாவில் தான் இருக்குது. Big wave hit the boat and he fell down. He was a good swimmer. He swam and found an island. The island was stayed. No one was there. He was very tired. பயந்துட்டாரா? நீங்கள் வித்துவானா? சரி, எப்படி பண்ணீங்க? இது ஏன் கைடு தான்றது பழைய ஜோக்கு இதெல்லாம். இது ஒரு பேய் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, இது ஒரு மாடல். அவங்களை பற்றி போயாச்சு, குவைட் பேசாமல் போயிரு அப்படிங்கிறியா? வேற ஏன் என்னையா சிங்குலர் ப்ளூரலுங்க? பாருங்கள், வாத்து. இது என்ன புறாவா வாத்தா கோழியா? ஏதோ எடுத்துக்கோங்க. வாத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. இதை காட்ட வேண்டாம், இதை காட்டிடலாம். சரிங்களா? ரைட். அது வந்து ரூம் ராமையாஸோட ஹவுஸ் ரூஃபில் கூடு கட்டுது. தென் வந்து மேல் பேர்ட் வந்து க்ராப் வந்து சர்ச் பண்ணிட்டு போகுது. அப்போ வந்து ஹி ஃபவுண்ட் த நோஸ் டுவெல். ஐ மீன் ஒரு ரிங் கண்டுபிடிக்குது. அண்ட் ஃபைனலி காம்பவுண்ட் ஒர்க்ஸ். ஓகே ஓகே. மேக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? மேம்னா மேம் மாசம் கிடையாது. ஆஸ் ஃபார் டு கிவ் பர்மிஷன். அதாவது எங்கேயாவது போனீங்கன்னா உள்ள மே கமிங் சார் அப்படின்னு சொல்கிறீங்களே, பர்மிஷன் கேட்டு உள்ளே நுழைங்க. இல்லை வீடு திறந்துருக்குன்னு உள்ள நுழைஞ்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இவங்கெல்லாம் கேட்டால் போயிட்டு எழுது நம்பிங்க. வெரி குட். இது என்னம்மா அப்படி சுற்றலாமா? ராஜா ராஜாதி ராஜனந்தன் ராஜா. வா, மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன? இது சுற்றணும். மேட்ச் பண்ணுமா? மாறி இருக்கோ? சரி, ஓகே, விடுங்க. வச்சுருங்க, அப்படியே வச்சுருங்க. இதை வச்சு இங்கிலீஷ் எக்ஸிபிஷன்னா ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு நான் கண்டென்ட் அவ்வளோ. அது உன்னோட தானே? இல்லையா, சும்மா உட்காந்துருக்கியா? அப்போவா வீடியோ எடுக்க போகலாம். டிகிரி ஆஃப் கம்பேரிசன். ஹவுஸ் என்ன ரூம்ஸ்ன்னு காட்ட போகிறீங்க அப்படி தானே? ரூம் ஆஃப் ஹவுஸ். வெரி குட். சிட் டவுன். ரெடி. எந்த இது பண்ணலாம்?
சாப்பிட்றது தான் முக்கியம். சரி, சாப்பிட்றதையும் எடுப்போம். இந்தா. ஓ, நானே போட்டுக்கணுமா? ஓ, வெர்பு, நவுனு, அப்ஜெக்டிவ். சாப்பிடுதல். ரைட்டா? வின்னா? ஏ, ஒரு லைக் போடுங்க, தம்ஸ் அப் போடுங்க. டிக் டிக் டிக். பிரணிதாக்கு எல்லாரும் வந்து லைக் போட்டுருங்க. சரியா? எஸ்எம் ஸ்கூல் படிக்கிறாங்க. ஜன் ஜன். அவ்வளோதாண்ணா. என்னென்ன எங்கெங்க இதெல்லாம் இருக்கு? சிங்கம் எதில் இருக்கு? சிங்கமே இறங்குண்ணா. காட்டுக்கு விருந்து. சொல்லி தரீங்களா? சொல்லித்தாங்க எனக்கு. சொல்லுங்க. ஓகே, சூப்பர். ஓகே, he is dancing. நம்ம இப்போ ஒரு காட்டுக்குள்ள போறோமா? ஆனா எனக்கு ஒரு ஐந்திணைனா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறீங்களா? குறிஞ்சிக்குரிய கடவுள் யாரு? முருகரை வச்சிருக்கணும்லங்க. ஐந்திணை இருக்கிற இடம் கங்கை கொண்ட சோழபுரம். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க இந்த மாணவி. சொல்லுங்க, கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி. சோழபுரம் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் ஆகும். பொறுமையா சொல்லுங்க, பார்த்தே சொல்லணும். பரவாயில்ல, எடுங்க. இவ்வூர் சோழர்களின் மகனான ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டு 250 ஆண்டுகள் பிற்கால சோழர் தலைநகரமாக விளங்கியது. ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சிவாலயம் இன்றும் உள்ளது. அதனை ஐக்கிய நாடுகள் அமைப்பு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்து பண்டைய புலவர்கள் கங்கபுரி, கங்கை மாநகர, கங்கைபுரம் போன்ற பெயர்களால் இவ்வூர் குறிக்கப்படுகிறது. சிம்பிள். பாரம்பரிய விளையாட்டில் மட்டை பந்து. சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, இயற்கை விவசாயத்தை பற்றி சொல்லுங்க. இயற்கை விவசாயம்னா சிரிக்கிறது இல்லை. விலங்குகளை வச்சு திருவள்ளுவர் எழுதியது திருக்குறள். ஔவையார் எழுதியது ஆத்திச்சூடி. அதானே. கம்பர் எழுதியது கம்ப புராணம், கம்ப ராமாயணம். சரிங்களா? சரி, இதோ மரபு சொற்களை நோக்கி சொல்லுங்கள். மரபு என்பது நம் முன்னோர் ஒரு பொருளை எச்சொல்லால் வழங்கினார்களோ அவ்வாறு நாம் வழங்குவது மரபு சொற்கள் ஆகும். மரபு சொற்கள் நம் தமிழ் பாரம்பரியத்தின் முக்கியமான வழித்தொடர் மற்றும் அளவுகோல் என்று குறிப்பிட வேண்டும். மரபு சொற்கள் ஒளிமரபு, இளமை பெயர் மரபு, இருப்பிட மரபு, வினை மரபு என பல வகைப்படும். அவற்றில் சில ஒளிமரபு சொற்களே இங்கே காண்கிறோம். நன்றி எனக்கு வேண்டாம். என்னன்னு சொல்லு. குரங்கு என்ன செய்யும்? குயில், காகம், சிங்கம் முழங்கும். புலி, நரி ஊளையிடும். காகம் கரையும். மயில் அகவும்.
தேங்க்யூ ஸோ மச். வாங்க. காணி நிலம் டெமோ வச்சிருக்க பார்த்துட்டு பேசாமல் போயிருங்கிறியா? இது உங்களுதா? பச்சை கிளி முத்துச்சரம் சொல்லுங்க. சிறகு சிறகின் ஓசை சொல்லுங்க. ஒட்டி வச்சிருக்கீங்க. நன்றி. பெருவிழாவில் என்ன பெருவிழா? தமிழர் பெருவிழா. ஓகே. லைட் எரியும். நீங்கள் என்ன அங்கேயும் போய் நீங்கள் தான் போட்டு விடுவீங்களா லைட்டு? விட்டுருங்க. இருட்டாக இருக்குது, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. கால் பண்ணி பூமிக்கு வா எந்திர மனிதன் ரோபோட் சொல்லுங்க. எந்திர மனிதன் என்ன பண்றாரு? இந்த தெரியுமா? கிழவனும் கடலும் எழுதி வச்சிருக்கீங்க. லெசன் அது ஒரு புக்கு. அலெக்ஸ் வேல்வின்னு சொல்லிட்டு 7 மொழிகள் சொல்லுங்க. யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க? முடியரசன் என்ன பண்ணாரு? இப்படியெல்லாம் கேட்டீங்கன்னா நல்லா வளர்ந்துருவாங்க. கவிமணி தேசிய விநாயக பிள்ளை என்ன பண்ணாரு? என்னமோ பண்ணாரு. சுந்தரர், மாணிக்க வாசகர், குலசேகர யாரு? பயபுலையெல்லாம் யாரு? நான் கேட்ப மாட்டேன். சரி, அடுத்தது என்ன கேமா பாருங்க. 8 தொகை 10 பாட்டு யாராவது தெரியலன்னா இந்த வீடியோ பார்த்து எழுதிங்க. ரைட். நெக்ஸ்ட் போர்க்கருவிகள்ரா. வேலேந்தும் கையில் வெற்றேல் வீரவேல் முரசு கட்டட்டும் போர் தொடங்கட்டும். போருக்கு காரணம் இவங்க 2 பேர் தாங்க. இவங்க ரோட் சரியான அக்க போறாரு. ஏண்டா விடுங்க. தண்ணி ஓடுற இடம். வெரி குட். எழுதி வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே 5 வகை நிலங்கள் இருக்குது, பார்த்துக்கலாம். இதுவும் கேமா? ஊர்களின் சிறப்புகள். இது வந்து இது ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அதுல என்ன இந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்ரா ராஜா ராஸ்குட்டி ஆரணி தண்ணி ஊத்து அப்படியெல்லாம் இருக்கு. ஆரணி பட்டு தெரியல. ஆம்பூர் பிரியாணி. ஓ அப்படி. ரைட்டு. சேலத்து மாம்பழம். திருப்பூர் டெக்ஸ்டைலு. ஊட்டி பியூட்டி. ஊட்டியில் ஊட்டி உருளைக்கிழங்கு இருக்குது, தக்காளி இருக்குது, ஃபேக்ட்ரி. அப்படியா? கோவில்பட்டி முறுக்கு. சரி, பாஸ் மார்க்கு. ரைட்ரா ராஜா. என்ன கொடுப்பீங்க? கண்டுபிடிச்சா ஃபன் கேமா? அன்பு சகோதரர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 புகைப்படம் இருக்குது. இந்த 4 புகைப்படத்தை வச்சு உங்களால் திருக்குறளை கண்டுபிடிக்க முடியுதான்னு மட்டும் பாருங்கள். ஜூம் போகிற பார்த்துக்கோங்க. சத்தியமாக உங்களால் முடியாதுன்னு தெரியும். அதனால் திருக்குறளையே காட்டிடுங்க. காட்டுற திருக்குறளை. ஐயோ தம்பி, திருக்குறளை காட்ட சொன்னேன். மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடையது அரண். பிஜிஎம் போட்டுக்கங்க. நெக்ஸ்ட். இதுவும் என்னால் முடியலைங்க. போயிடலாம், பேசாமல் போயிடலாம். நம்ம இந்த மாதிரி இது விளையாடி பழகிட்டு வந்துட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட். உருபசியும் ஓவா பிணியும் சிறு வகையும் சேராது இயல்பது நாடு. நெக்ஸ்ட். கண்டுபிடிங்க தம்பி. நான் ஓடிடுறேன். தொட்டனை தூர் மணற்கேணி மாதத்தம் கட்டணை தூரும் அறிவில்லை. என்ன பண்றது? கண்டுபிடிங்கள். என்ன மாதிரி கற்க கசிடவா? என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வழங்கு. பிரில்லியன்ட் ஜாப். சலாம் குலாம். படங்களுக்கு பொருத்தமான திருக்குறள் கூற முடியாத காரணத்தால் இப்போட்டியில் நான் தோல்வியை ஒப்புக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுதி குரல் கொடுத்துள்ளார்கள். நிஜமா இதுக்குள்ள தாங்கச்சா? நான் போய் பாட்டு வர உள்ளுக்குள்ள.
மருதம். ஏன்னா எல்லாமே இதுவே வச்சிருக்கிறீங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஐவகை நிலைமை போட்டு விட்டா என்ன பண்றது? 10 ஐவகை நிலைமை இருக்கு. இனிப்பு, கசப்பு, கார்ப்பு. நன்றி, வணக்கம். சிறகுகள் முளைத்தது எங்கே? சொல்லுங்கள், பரிசை வெல்லுங்கள். சொல்லுங்க. தமிழ்நாட்டின் மரம் என்ன? தமிழ்நாட்டின் பறவை என்ன? வெரி குட். விலங்கு என்ன? என்ன வரையாடு? நீலகிரி மலை வரையாடு. அப்புறம் என்றால் கல்லணை என்றால் என்ன? டேம். கல்லணை என்றால் டேம். ஒரே வார்த்தையில் முடித்து விடுவேன். யார் கட்டினார்? யார் அவர்? யார் அவர்? மிகச்சிறப்பு, மிக மிக சிறப்பு. சொல்லுங்கள், எங்க இருக்கிறது கல்லணை? எங்க இருக்கிறது? மாணவனே, நீ விசாரித்து வர வேண்டும் அல்லவா? கரிகாலன் யார்? அவர் கட்டியது எங்கே? இப்பொழுது எப்படி உள்ளது? ஏன் கரி பார்க்கும் கால், அதனால் கரிகாலன். கருமை நிற காலை உடையவன் கால், அதனால் கரிகால். நாளை விசாரித்து வர வேண்டும். சரியா? உங்களிடம் இருங்கள், பொறுங்கள் கொஞ்சம். உங்களிடம் என்ன படை உள்ளது? இதை வைத்து என்ன செய்வீர்? எதிரிகள் வந்தால் வெட்ட வேண்டியது அவன் தலையை அப்படிங்கிறியா? மாட்டி 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 இத கொஞ்சம் கொஞ்சம் மாட்டி. பாட்டுல அது உனக்கு வச்ச வேட்டுல. சொல்லுங்க, இதெல்லாம் என்ன? பொட்டி வண்டி கட்டி வார. அதான் மாட்டு வண்டி போற உள்ள. இது நொங்கு வண்டி. இதுல எத்தனை பேர் போறது? இது என்ன பார்த்து நொங்கு வண்டிக்கு? நான் நொங்கு வண்டி ஓட்டி பார்த்திருக்கேன், இப்படி தூக்கி பார்த்தது இல்லைங்க. ஏன் இப்படி செஞ்சிருக்கீங்க? ஆக்சிடென்ட். ஓ, ஆப்சென்ட். இது என்னது? அமேசிங்க. பனை ஓலையில் ஹெலிகாப்டர். இதை வச்சு இதை பண்ணாம பய ஓலையை போய் அங்க போய் மிஷின்ல பண்ணிட்டு இருக்கானுங்க. இது ஓ எக்ஸஸ். ஆயுதம் மட்டு காகிதம் மட்டு. இது இது என்னது? ஓ இப்ப பாருங்க, ஹைலைட்டான விஷயம். இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. எட்ரா வள்ளுவர். பல வள்ளுவர்கள் உள்ளார்கள், ஒவ்வொரு குரல் எழுதியிருக்காரு. பார்க்கலாம். முதல் குரல் என்ன? தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். 114. வேண்டாம், வச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச், குட் ஒர்க், சூப்பர். உங்க பேரு? நிரஞ்சனாவுக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. சொல்லுங்க. வண்ணங்கள் 7, இத கொஞ்சம் கேளு அப்படிங்கிறியா? வெள்ளை, கருமை, சொல்றது எருமை அப்படிங்கிறியா? மஞ்சள், பொன். இது என்ன? பொன்மண்டா. என்னடா அது? சரி, பச்சை, மஞ்சள், நீலம், சிவப்பு, பச்சை. இதுவும் பச்சை, இது பச்சை. இது என்ன பச்சை? இது என்ன பச்சை? லேஸ் பச்சை. லேஸ் கடிச்சிட்டே சாப்பிடுறது. நீரா? சொல்லுப்பா, தெரியல. மலையிலிருந்து வந்து இந்த கல்லுல மோதி என்ன ஆகுது? இது என்ன சாமி?
சேட்டலைட்டா? நீ ஹெலிகாப்டர் சேட்டலைட்டுங்கிறா. என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள? இதில் நீ வேணா உட்காந்துக்கு போயிட்டு வா. பொங்கல் விழா. நான் உனக்கு கேள்வி சந்தேகம் தப்பாக நினச்சிக்காதீங்க. வீட்டு சைஸு கோலம் போட்டு வச்சிருக்கிறீங்களே, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நாலஞ்சு பையன் பிடிச்சான் வேற ஒன்றும் இல்லை. என்ன வேற இதெல்லாம் பண்ண சொல்றீங்களே, அவங்கெல்லாம் பெரிய லெஜண்டியா? ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கறது மூலிமா அவங்க எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணி தைரியமாக எதிர்கொள்வாங்க. அதன் மூலம் நிறைய சாதிக்கவும் செய்வாங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த செக்மெண்ட்டில் சந்திக்கலாம்.